ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி ஹெல்த்தியான வீட் ரஸ்க் ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு வார்ம் வாட்டரில் போட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கப் வீட் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கணும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம். அதோட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன் எகெயின் ஃபார் ஸ்வீட்னஸ், அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் ஃபார் ஃப்ளேவர், அண்ட் கொஞ்சோண்டு பட்டர், ஒரு 20 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு பாலோ தண்ணியோ ஊற்றி நல்லா ஒரு சாஃப்டான டோவாக பசைஞ்சு எடுத்துக்கணும். இதுமாரி பசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு மாவு பசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு 2 hours ரெஸ்ட்டில் விட்டு ப்ரூஃப் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா இது டபுள் சைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பியும் ஒரு கேக் டின்னில் எடுத்து, நான் என்கிட்ட லோஃப் டின் இல்லை, ஸோ நான் இதுமாரி ஒரு கேக் டின்னில் எடுத்து அதை திருப்பியும் ஒரு தடவை நல்லா பசைஞ்சிட்டு திருப்பி ஒரு தடவை ப்ரூஃப் பண்ண விட போகிறேன். எகெயின் நல்லா ஒரு தடவை ரைஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஓவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி மேலே எக்கால் ஒரு தடவை ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபார் ப்ரௌன் கலர் crust. நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஓவனை 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸு. ஸோ அதே ஓவனில் நான் இப்போ 180 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்து போகிறேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு நைஃபோ இல்லை ஒரு டூத் பிக்கால் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா உள்ளே வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். ஸோ சப்போஸ் இன்னும் வேகலைன்னா திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம வேண்டிய அளவுக்கு தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு எகெயின் இதை ஒரு 10 மினிட்ஸ் நல்ல ஒரு 180 டிகிரியில் நல்லா க்ளோஸ் டு டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு ரோஸ்ட்டாக ரஸ்க் மாரி கிடைக்கும். ஸோ இதுமாரி தான் எனக்கு ரஸ்க் கிடச்சிது, நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சு. ஸோ இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.